இந்திய நாடு 76வது குடியரசு தின விழாவை கொண்டாடுகிறது. 1950 ஜனவரி 26 அதிகாரப்பூர்வமாக இந்தியா தன்னை ஒரு குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்டது. சமத்துவ ஜனநாயகத்தை இந்தியர்கள் எவ்வாறு அடைவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தோடு தனது உரையை அம்பேத்கர் பதிவு செய்திருந்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள், சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் நடந்து பல்வேறு விதமான வாத பிரிவாதங்களுக்கு பிறகு நமக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. 1949 நவம்பர் 26. இந்தியாவுடைய அரசியலமைப்பு எந்த விதத்தில் சிறப்பானது என்று சொன்னால், மிக அற்புதமாக மிகச்சிறந்த அறிஞரான கிராண்டில் ஆஸ்டின் சொல்லும் போது, இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பை உருவாக்கியதுதான் இந்தியாவின் உண்மையான வெற்றி என்று அவர் சொல்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிராண்டில் ஆஸ்டின் இந்த நிகழ்வை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், இது இந்தியாவில் ஒரு சேர் நிகழ்ந்த தேசிய மற்றும் சமூக புரட்சி என்று சொன்னார். இந்தியா இனி ஒரு ஜனநாயக குடியரசாக மலரப்போகிறது. நீங்கள் ஒருபோதும் ஒரு தனிநபரு கீழ் உங்களுடைய உரிமையை ஒப்படைத்து விடாதீர்கள் என்று சொன்னார். ஜனநாயகம் மற்றும் குடியரசு என்பது எவ்வாறு வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு தனிநபர்கள் பூஜிக்கப்பட்டால் அது ஜனநாயகத்திலிருந்து சர்வாதிகார பாதைக்கு போவதற்கான வழிவகைகள் இருப்பதாக அந்த இடத்தில் அம்பேத்கர் சுட்டிக்காட்டினார். இந்த அரசியலமைப்புடைய இந்த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு பற்றிய அந்த கருத்தாக்கத்தில் தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. குறிப்பாக கூட்டாட்சி பற்றியான அந்த குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக எப்பொழுதும் தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே அதிகாரங்கள் சரியாக மாநிலத்திற்கும் மத்திய அரசிற்கும் சரியாக பகிரப்பட வேண்டும் எனக்கூடிய அந்த கருத்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருந்து அந்த குரல் எழுந்தது. குறிப்பாக அண்ணாவாக இருக்கட்டும், திராவிட கட்சி தலைவர்கள் பலரும் அந்த குரலில் மிக உறுதியாக இருந்தார்கள். மட்டுமல்லாமல் மொழியுடைய கொள்கைகளையும் தமிழகம் தொடர்ச்சியாக அந்த குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரலாக இருந்தது. குறிப்பாக இந்தியா போன்று பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாட்டில் மொழியுடைய எந்த ஒரு மொழியும் ஆதிக்கத்திற்கு உட்படாமல் எல்லா மொழிகளுக்கும் சமமான வாய்ப்பை வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கான அந்த குரலும் தமிழகத்தில் இருந்து தொடர்ச்சியாக எதிரொலித்ததையும் நாம் இதில் காண முடியும். இந்திய அரசியலுக்கு உயிர்ப்புற இருப்பதற்கு முக்கியமான காரணம் அவருடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் தான். அவரும் குறிப்பாக அவருடைய இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளும் கடமைகளும் முக்கியமான விஷயம். ஏன்னா எப்போ ஒரு மனுஷனுடைய உரிமை பாதிக்கப்படுமோ அப்ப அவனுடைய கடமைகளும் பாதிக்கப்படும், அவனுடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும். ஆனா இந்திய மக்களுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நம்முடைய அரசியலமைப்பு மூலமாக சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதான் நீதி புலனாய்வு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா நம்முடைய ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு சமூகமாக இருக்கட்டும் பாதிக்கப்படும் போது உச்ச நீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ மாவட்ட நீதிமன்றத்தையோ நாடுவதற்கு நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. சோ அந்த உரிமை தான் நமக்கு இன்னும் இந்த அரசியலமைப்பையும் சரி இந்த இந்திய மக்களை சரி கட்டி போட்டு வச்சிருக்குது. இந்த இந்திய அரசியலமைப்பு இன்னும் பல ஆண்டுகள்ல இன்னும் பல தலைமுறைகளும் சரி இந்த இறுதி நாள் இந்த மனிதன் இருக்கும் வரை, இந்திய அரசியலமைப்பு இருக்கும் வரை இந்திய தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் இந்திய அரசியலமைப்போட பயணிக்கும். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு இந்த இந்திய மனிதனுடைய ஒரு ஆத்மாவாகத்தான் செயல்படுகிறது. ஏனென்றால் அம்பேத்கருடைய அந்த ஒரு உள்ளார்ந்த அறிவு பாமரன் முதல் படித்தவன் வரை, ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமான ஒரு சமய சார்பற்ற ஒரு உன்னதமான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி தந்திருக்க அந்த அரசியலமைப்பு உயிரோட்டமுள்ள அரசியலமைப்பாக இருக்கும் வரை, இந்திய மக்கள் உயிருள்ள மக்களாக இருக்கும் வரை இந்த அரசியலமைப்பும் உயிரோட்டமுள்ளதாக இருக்கும்.